நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வீட்டோட அட்டிக்கில் யாரோ நடந்து போகிற மாதிரி ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்போ தான் நமக்கே தெரிய வரும் நம்ம வீட்டில் நம்மள தவிர வேறு யாரோ இருக்காங்கன்னு. 1922 ஜெர்மனியோட கிராமப்புறத்தில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தங்கியிருந்தது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்துட்டு ஹிண்டர்கைஃபெக் ஃபார்ம். இந்த இடம் இதுக்கு முன்ன ஒரு அமைதியான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் சூன் இந்த இடம்தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெரிஃபையிங்கான அன்சால்வ்ட் க்ரைம் கேஸோட சீனாக ஆணுச்சு. இந்த இடத்துல கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்ட்ரியாஸ் க்ரூபர், அதாவது இந்த வீட்டோட ஓனர், ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைம் பனியாக இருந்திருக்கு. ஸோ அந்த வெளியே பார்க்கும்போது அந்த பனியிலேருந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதுவும் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அவரோட வீட்டை நோக்கி நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி தான் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கூட இவருக்கு ஆட்டிக்லேருந்து ஃபுட் ஸ்டெப் சத்தமும் கேட்டிருக்கு, நல்லாவே கேட்டிருக்கு கிளியர்லி. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட இது நிற்க கிடையாது, இன்னும் மோசமாக தான் இருக்குது. வீட்டோட சாவி வச்சிருந்த சாவிலாம் திடீர்னு காணாமல் போயிடும். யாரும் நியூஸ் பேப்பர் எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டுள்ள அந்த நியூஸ் பேப்பர் இருக்கும். யாருக்கும் தெரியாது எப்படி தான் அந்த நியூஸ் பேப்பர் அங்கே வந்துச்சின்னு. ஈவன் அந்த வீட்டில் வேலை செய்கிற மெய்ட்டு கூட வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இந்த ஃபார்ம் ஹவுஸில் பேய் இருக்குது, என்னால் இங்கே வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மார்ச் 31, 1922 நைட்டில் இந்த 6 பேரையும் யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஆளையாக அந்த பான்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கொலை செஞ்சுருக்காங்க. யாரோ அவங்கள ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு போய் கொலை செஞ்ச மாதிரி. போலீஸ் எவிடன்ஸ்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொலைக்காரன் கொன்னுட்டு அப்படியே போலியாம், அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே கொஞ்ச நாள் இருந்திருக்கான். கொலைக்கு அப்புறம் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கான். ஏன்னா அங்கே உள்ள அனிமல்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு யாரோ கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டில் உள்ள சாப்பாடுலாம் யாரோ சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் சிம்னிலேருந்து புகையும் வந்திருக்கு. யாரோ நெருப்பெல்லாம் கொளுத்திருக்காங்கன்னா அப்போ யாரோ கொலைக்கு அப்புறம் கூட அந்த வீட்டிலே இருந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. 100கணக்கான சஸ்பெக்டை போலீஸ் விசாரிச்சிருக்காங்க, ஆனால் யாருமே பிடிபடலை. லைக் 100 வருஷமாக இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டாக தான் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் இந்த கொலைக்காரன் யாருன்னே தெரியலை. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டு மேலே யாரும் நடந்து போகிற ஃபுட் ஸ்டெப் சத்தம் நமக்கு கேட்டுச்சுன்னா நம்மளாம் கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடிடுவோம். நீங்களும் அது தானே பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.